السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وآمرا تعظيما وتكريما. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. وقال الله تعالى في كلامه القديم وهو أصدق الصادقين والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய பேரருள் பெரும் கருணை, அல்லாஹ் நம்மை எல்லாம் முஃமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீப் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே பிறக்க செய்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். வாழ்நாள் எல்லாம் திருப்திப்படுத்தி வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. அன்புமிக்க பெரியோர்களே, தாய்மார்களே, நேரம் அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு நேமத். வாழ்க்கை அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு நேமத். மூச்சு காற்றுகள் அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு நேமத். இன்னும் யார் யாருக்கு எவ்வளோ நேரம் பாக்கி இருக்குது என்று யாரும் சொல்ல முடியாது. இன்னும் ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் எவ்வளோ நேரம் மிச்சம் இருக்கு யாராவது கணக்கிட முடியுமா? முடியாது. இது அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கு கொடுத்த ஒரு பேர் அருள். அது அந்த நேரங்கள் அல்லாஹ் நமக்கு கொடுத்ததை 24 மணி நேரமும் எப்படி கழிப்பது, எந்த முறையில் அந்த நேரங்களை நாம் யூஸ் பண்ணுறது என்பதையும் அல்லாஹ் நமக்கு சொல்லித்தரோம். ஒரு 4 முறை, இந்த 4 முறைகளில் உங்கள் நேரங்கள் சென்றால் அந்த நேரம் உங்களுக்கு பலன் தரக்கூடிய நேரம். 4 வழியில் கழிக்கணும் நேரத்தை. அதாவது ஒவ்வொரு நொடியும் இந்த நாளில் ஏதோ ஒன்று நடக்கணும். அப்படி இருந்தால் உன் நேரம் பலனுள்ள நேரம். 24 மணி நேரத்தில் தூங்கிய நேரம் போக, தூங்கி எந்திரிச்சிட்டிங்க, எழுந்த பின்பு மறுபடியும் தூங்குற வரைக்கும் உணர்வு இருக்கக்கூடிய நேரங்களில் நம்முடைய சிந்தனை இந்த 4இல் ஒன்றில் இருக்க வேண்டும். 4 அமல். இந்த 4 விட்டு 5வதுக்கு போயிட்டீங்கன்னா நம்ம நேரம் நஷ்டமான நேரம். அது மிகவும் வருத்தத்துக்குரிய நேரம். சமயமாகவே விளைஞ்சுங்களா?
தண்ணி கொடுங்க. அந்த 4 அமல்களில் ஒரு அமலாவது நம்மிடத்தில் இப்பொழுது இருக்கிறதா என்று பார்த்துக்கணும். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு வசியத் செஞ்சுக்கிறேன். நான் உங்களில் ஹக்கை பார்க்கிறேன். என்னை இந்த கலாமை பேச வச்சது ஹக்கு, இந்த இல்மை என்னில் வெளிப்படுத்தியது ஹக்கு, இந்த கலாமை என்னில் வெளிப்படுத்தியவன் ஹக்கு, இந்த நிகழ்ச்சியை தன்னுடைய இல்மிலிருந்து வெளிப்படுத்துபவன் ஹக்கு, இந்த சூரத்துகளில் உட்கார்ந்து கேட்க வைப்பவன் ஹக்கு, கேட்பதற்கு சமாத் கேட்கும் தன்மையை தருபவன் ஹக்கு. நல்லா திறந்து வைங்க, கேட்கும். திறந்து வைங்க. கவனமா இங்கே கேளுங்கம்மா. தாய்மார் கொஞ்சம் கிட்ட வந்துடுங்க, கிட்ட வந்து கேளுங்க, உட்காந்து வார்த்தைகளை கேளுங்க. ஃபோன்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஃபோன் பேசவும் கூடாது, ரிங் அடிக்கவும் கூடாது. எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி வச்சுருங்க. கவனமாக கேளுங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி. அப்போ நான் எந்த உணர்வில் பேசுகிறேன், என்னை பேச வச்சவன் அல்லாஹ் என்ற உணர்வில் பேசுகிறேன். அதே மாதிரி உங்களை கேட்க வைத்தவனும் ஹக்குதான் என்ற உணர்வில் நான் பேசுகிறேன். நீங்க எந்த உணர்விலே கேட்க வேண்டும்? இந்த பாடத்தை அல்லாஹ் தான் எனக்கு சொல்றான். இவங்க சொல்லல, ஹஸரத் சொல்லல, ஷேக் சொல்லல, அல்லாஹ் தான் எனக்கு சொல்றான். அந்த அல்லாஹ் தஆலா தான் இந்த இல்மை வெளிப்படுத்துகிறான். இல்மு அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம், கலாம் அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம், குவ்வத் அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம். அந்த அல்லாஹ் தஆலா வெளிப்படுத்துகிற மைக்கில் ஒரு மைக்கு தான் இது, ஒரு ஸ்பீக்கர் தான் இது. அங்கே ஒரு ஸ்பீக்கர் இருக்கு பாருங்க, இங்கே ஒரு ஸ்பீக்கர் இருக்கு. அது மாதிரி என் ஷேഖை அல்லாஹ் ஒரு ஸ்பீக்கராக ஆக்கி எனக்கு என்ன தேவையோ அந்த செய்தியை அவர்கள் மூலமாக அல்லாஹ் தஆலா கொடுத்து கொண்டிருக்கிறான். இப்ப எனக்கு என்ன தேவையோ, இப்ப என்னுடைய தேவை என்னவோ அதை அல்லாஹ் தஆலா இந்த ஸ்பீக்கரிலே அவன்தான் வெளிப்படுத்துகிறான் என்ற சிந்தனையோடு நாம் பார்க்க வேண்டும். அந்த உணர்வில் இருப்பீங்களா? இருந்தீங்கன்னா உங்க வாழ்நாளுக்கு தேவையான செய்திகளை அல்லாஹ் தஆலா வெளிப்படுத்துவான். ஜி, இப்ப அல்லாஹ் சொல்றான், வல் அஸ்ர், காலத்தின் மேல் சத்தியமாக. காலம் என்றால் உங்க வாழ்நாள் உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த காலம், 24 மணி நேரம் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த காலம், ஒவ்வொரு நொடியும் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த காலம். இந்த காலத்தை கொடுத்த அல்லாஹ் காலம் என்ற தஜல்லியின் மேல் சத்தியமாக. காலமாக வந்தது யாரு? அல்லாஹ். அனத்தஹர், நானே தான் காலம் என்று அல்லாஹ் சொன்னதாக பெருமானா சொல்றாங்க. நான் தான் காலமாக இருக்கிறேன். வல் அஸ்ர் என்றால் அப்ப என்ன அர்த்தம்? காலம் என்ற தஜல்லியில் முதஜல்லியான என்மேல் சத்தியமாக அர்த்தம். உங்களை பராமரிக்க இந்த காலத்தை ஏன் கொடுத்தேன்? அல்லாஹ் நமக்கு இந்த வயதை ஏன் கொடுத்தான்? இன்றைய நாளை ஏன் கொடுத்தான்? ஏன் கொடுத்தான்? எதுக்காக இன்னைக்கு ஒரு நாள் அல்லாஹ் கொடுத்தான்? எதுக்காக நமக்கு அல்லாஹ் வயசை கொடுத்துருக்கான்? எத்தனையோ ஆடுகள் சாப்பிடப்படாமல் இருக்கின்றன, இவற்றை அறுத்து புசித்து விட்டு வா, அதற்காக உனக்கு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறேன். அதுக்காக எத்தனையோ காய்கறிகள் கடையில் கிடைக்கின்றன, எத்தனையோ பழங்கள் இருக்கின்றன, இவையெல்லாம் நீ திண்டு கழிக்காவிட்டால் வீணா போய்விடும்.
ஆகவே இன்றைய ஒரு நாளை பயன்படுத்தி எவ்வளோ ஒரு நாள் முடியுமோ அவ்வளோ கறி, கோழி, மீன், ஆடு, மாடு அத்தனையும் திண்டு கழித்து, அந்த பழங்களை, அந்த காய்கறிகள் எல்லாம் ஒரு வழியாக திண்டு கழித்து விட்டு என்னிடத்திலே வந்து சேரு. அப்படி அதுக்கு அல்லா வயசை கொடுத்தான். இன்னைக்கு ஒரு நாள் அல்ல ஏன் கொடுத்தான்? அல்லது குறைந்தபட்சம் ஒரு ஜவுளி கடை, ஒரு செருப்பு கடை, ஒரு மெடிக்கல் கடை, ஒரு விளக்கமாத்து கடை, இதாவது ஒன்றை வைத்து இந்த பொதுமக்களுக்கு எத்தனை பேருக்கு செருப்பு இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள், எவ்வளவு பேர் துணி இல்லாமல் அலைகிறார்கள். இதையெல்லாம் நீ அந்த மக்களுக்கு கொடுத்து விட்டு வா. இந்த ஒரு நாளை பயன்படுத்தி எவ்வளோ பேருக்கு நீ செருப்பு கொடுக்க முடியுமோ, எவ்வளோ பேருக்கு விளக்கமாறு கொடுக்க முடியுமோ, இதுக்கு அல்லா நமக்கு வயசு கொடுத்தான். ஜி ஒவ்வொருத்தரும் தொழில் செய்கிறாங்களே பை, இந்த மக்களுக்கு சேவை செய்து விட்டு அதுக்கு தான் வயசு கொடுத்தேன். காலத்தை கொடுத்தது இந்த காலமாக நான் இருக்கிறேன் அல்லவா, என்னை நெருங்கி வா, என்னை நெருங்குவதற்கு கொடுத்த அவகாசம் அது. அல்லாஹ் நம்ம கொடுத்த வயசு எதுக்குங்க? நீ அல்லாஹ் விட்டு தூரமா இருக்கிற கொஞ்சம் கொஞ்சமா அல்லாஹ்வை நெருங்கு. எவன் உனக்கு பிடரி நரம்பை விட நெருக்கமா இருக்கிறவனோ அவனை நெருங்கு. அவனை விட்டு ஏன் தூரமா இருக்கிற நீ? வா அவனை விட்டு ரொம்ப தூரமா விளங்கிட்டு இருக்கிற இந்த காலத்தை பயன்படுத்தி அவனை எவ்வளவு நெருங்க முடியுமா? வக்தரிப் உத்தரவு போறான்ல, நெருங்கு நெருங்கு, வக்தரிப் வக்தரிப் வக்தரிப். உத்தரவா இல்லையா? வக்தரிப் அல்லாஹ்வுடைய அம்ரா இல்லையா? எங்க நெருங்க சொல்றான் அல்லாஹ் தஆலா? எவன் நெருக்கமானவனோ அவன் நெருங்க சொல்றான் அல்லாஹ் தஆலா. தூரமா விளங்கிட்டு இருக்கிறையே, வக்தரிப் நெருங்கு நெருங்கு நெருங்கு. வக்தரிப் என்ற உத்தரவு குர்ஆன்ல ஒரு தடவை வருது. வக்தரிப் நெருங்கு சொல்லிட்டான். பிற குர்ஆன் முழுசும் வக்தரிப் சொல்லிட்டு வரும்போது ஒரு தடவை சொன்னா அந்த ஒரு தடவை சொன்ன உத்தரவு திரும்ப வருமா இல்லையா? எவ்வளவு நேரத்துக்கு திரும்ப வரும்? அது டெய்லி நொடிக்கு நொடி அல்லாஹ் உத்தரவு விடுறான். அல்லாஹ் வக்தரிப் 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 யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஆமினூ, ஈமான் கொள்ளுங்கள். இந்த உத்தரவு எப்போ? ஒவ்வொரு நொடியும் ஈமான் கொள்ளுங்கள், ஈமான் கொள்ளுங்கள். வக்தரிப் நெருங்குங்கள், என்னை நெருங்குங்கள் நெருங்குங்கள் நெருங்குங்கள். கவனம்லாம் இங்க இருக்கும், விளையாடக்கூடாது. சாமான தூக்கி வை, இங்க கவனி. யாரும் கீழே பார்க்க கூடாது, இங்கதான் பார்க்கணும். வேற எங்கேயாவது விளையாடிட்டு இருந்தா நிக்க வச்சிருவேன். அப்புறம் என்ன பை? என்னை நெருங்கு என்னை நெருங்கு நெருங்குன்னு உத்தரவு போட்டுக்கிட்டே இருக்கான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு. நான் நெருக்கமா தான் இருக்கேன், நீ விளங்கிட்டு இருக்க தூரம். என் நெருங்கு நெருங்கு, தூரத்தை கைவிடு. தும் தூர் நஹீ ஹே ஹம்சே கஹீ, தும் தூர் நஹீ ஹே हमसे कहीं, हम दूर नहीं है तुमसे कहीं. बोलो भाई, तुम दूर नहीं है हमसे कहीं. இறைவா நீ தூரமா இல்லை எங்களை விட்டு, எங்களை விட்டு நீ தூரமாவும் இல்லை, உன்னை விட்டு நானும் தூரமா இல்லை. तुम दूर नहीं है हमसे कहीं, हम दूर नहीं है तुमसे कहीं. तुम हम में है और हम तुम में यकीन. உறுதியாக சொல்கிறேன், நீ என்னில் இருக்கிறாய், நான் உன்னில் இருக்கிறேன். तुम हम में है और हम तुम में यकीन. ये राज सुनाए जाते. அந்த ரகசியம் தான் இங்கே ஷேகுமார்கள்ட்ட பரிமாறப்படுகிறது. तुम दूर नहीं है हमसे कहीं, हम दूर नहीं है तुमसे कहीं. बोलो भाई, तुम दूर नहीं है हमसे कहीं. ரப்பே நீ தூரமாக இல்லை எங்களை விட்டு ஒரு காலம். கைஃபியத்தா சொல்லு, விளங்கி சொல்லு. மௌலா முகாத்தபாக்கி அல்லாஹ் பார்த்து சொல்லு. तुम दूर नहीं है हमसे कहीं, हम दूर नहीं है तुमसे कहीं. हम तुम में है और तुम हम में यकीन.
நீ என்னில் இருக்கிறாய், நான் உன்னில் இருக்கிறேன். உன் உஜூதுல நான் இருக்கிறேன், என் சூரத்துல நீ இருக்கிற. உன் உஜூதுல நான் இருக்கிறேன், என் சூரத்துல நீ இருக்கிற. உன்னுடைய உஜூது தான் என் சூரத்தை காமிச்சிட்டு இருக்கு, என் சூரத்து உன் உஜூதில் தான் வெளியாகி கொண்டிருக்கு. வா 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 तुम दूर नहीं है हमसे कहीं, हम दूर नहीं है तुमसे कहीं, तुम हम में है और हम तुम में यकीन, तुम हम में है और हम तुम में यकीन, ये राज सुनाए जाते. அந்த ரகசியம் தான் இங்கே பரிமாறப்படுகிறது. ये राज सुनाए जाते, तुम दिल के मकी हो, दिल भी हो, दिल तुमको दिखाए जाते हैं. அப்ப மௌலா தூரமா இல்ல, நெருங்கி இருக்கிறான். நீ தூரமா விலகிட்டு இருக்கிற. ஏ வஹமே தூயினே தூர் கரா தும்கு, அவன் தூரமா இருக்கிறாங்க எண்ணம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் உன்னே தூரமாக்குச்சு ஒளி. அவன் தூரமா, அவன் என்னைக்கு உன்னை விட்டு தூரமா இருந்தான்? அவன் தூரமா ஒரு துஜ்சே ஜுதா கப், உன்னை விட்டு எப்ப அவன் தூரமா இருக்கிறான்? தூ ஹி உஸ்ஸே ஜுதா, நீதான்பா அவன்கிட்ட தூரமா இருக்கிற. நீ அல்லாஹ் எங்கேயோ இருக்கான், நான் எங்கேயோ இருக்கோம், படைச்சு விட்டுட்டான், நீ பொழைச்சுக்கோன்னு கேட்டான், வியாபாரமா கத்து கொடுத்துட்டான், ஏதாவது தொழில் செய்யலான்னு கத்து கொடுத்துட்டான், பொழைச்சு கை காலை கொடுத்துட்டேன், பொழைச்சுக்கோ. செத்தாவா அங்க கவனிச்சுக்கிறேன் அப்படி விட்டான், அங்க போய் தான் கேட்கணும் அல்லாட்ட. அப்படி விளங்கிட்டு இருக்கோம். எஜமா நான் கூட இருக்கிற, நெருங்குடா, நெருங்கு நெருங்குன்னு சொல்லிட்டே இருக்கான். ஒவ்வொரு வினாடியும் சொல்றான், நெருங்கு நெருங்கு. வக்தரிப் வக்தரிப் வக்தரிப், ஹுக்மே குர்ஆன், குர்ஆனுடைய ஹுக்ம் அது, ஹுக்மே இலாஹி, அல்லாஹ்வுடைய ஹுக்ம். ஹுக்ம் போட்டா அல்லாஹ் உத்தரவு போட்டானே இல்லையா? வக்தரிப் வக்தரிப், எந்த அளவுக்கு அல்லாஹ் உத்தரவு போட்டிருக்கான, நீ நெருங்கணும்னு நீ ஆசை இருக்க இல்லையா, நீ நெருங்கணும் அவன் ஆசைப்படுறான், உத்தரவு போட்டு நெருங்க சொல்றான். நெருங்கு இனி நெருங்கு இனி நெருங்கு. நீ பிரிஞ்சிருக்கிற, அவன் உன்னை விட்டு ஒரு காலம் பிரிந்தவன் இல்லை. நான் எங்கேயோ இருக்கிறேன், அவன் எங்கேயோ இருக்கான், நினைப்பு தான் உன்னை கெடுத்துச்சு. இது பிளாஸ்டிக்கால் ஆன மிஷின். இந்த மிஷின் சொல்லுது, எங்க போய் நான் பிளாஸ்டிக்கை தேடுவேன், அது எங்க இருக்கோ தெரியல, எங்க போய் அடே உன்னை காமிச்சிட்டு இருக்கிறதே பிளாஸ்டிக் தான். அந்த பிளாஸ்டிக்கை பார்த்து என்ன சொல்லுவோம், அடே வா நீ தூரமா விளங்கிட்டு இருக்கிற. वो तुझसे जुदा कब है, तू ही उससे जुदा है. உன்னை விட்டு அவன் ஒரு காலம் பிரிந்தவன் இல்லை, நீதான் பிரிந்திருக்கிறாய். எப்படி பிரிந்திருக்கிறாய்? கருவஹ்மே தூயி தூர் तेरे साथ खुदा है. நான் வேறு அவன் வேறு இடத்தில் இருக்கிறோம் என்ற எண்ணம் இருக்கு பாத்தீங்களா, அந்த எண்ணத்தை மாத்து உன் கூட மோலா தான் இருக்கிறான். அவன் கூட அந்த எண்ணத்தை மாத்துங்க கொஞ்சம். மோலா என் கூட இருக்கிறான், ரசிங்க. எஜமான கூட வச்சு பேசுங்க. வல் அஸ்ர், காலத்தின் மேல் சத்தியமாக சொல்லுகிறேன், நான் தான் காலமாக இருக்கிறேன். இப்ப 24 மணி நேரம் கேப் உனக்கு கொடுத்தது, திண்டுட்டு வந்து சாவுடா. நீ சாவறதுக்கு முன்னாடி எவ்வளவு அரிசியை துன்யாவில் காலி செய்ய முடியுமோ காலி செய், எவ்வளவு கோதுமையை காலி செய்ய முடியுமோ காலி செய், எவ்வளவு ட்ரெஸ்ஸை போட்டு கிழிக்க முடியுமோ கிளி. அதுக்கு தான் துன்யாவில் வாழ வச்சான் அல்லா தானே. எவ்வளவு வீடு கட்ட முடியுமோ கட்டு, உன்னால முடிஞ்சு 100 வீடு கட்டு, எவ்வளவு முடியுமோ கட்டிட்டு வாங்கிட்ட, சும்மா வராத. இதுக்கா இந்த வயசை கொடுத்தான்ல, இனி நெருங்குன்னு கொடுத்தான். வல் அஸ்ர், காலத்தின் மேல் சத்தியமாக சொல்கிறேன், இன்னல் இன்சான் லஃபீ ஹுஸ்ர், நிச்சயமாக மனிதன் பெரும் நஷ்டத்தில் இருக்கிறான். 4 வேலையை அந்த நேரத்தை பயன்படுத்தி செய்பவனை தவிர, இல்லல்லதீன ஆமனூ, யார் ஈமான் கொண்டார்களோ, இல்லல்லதீன ஆமன்து பில்லாஹ், அல்லாஹ்வை ஈமான் கொண்டேன், யார் ஈமான் கொண்டார்களோ, அல்லாஹ்வை ஈமான் கொண்டேன் அர்த்தம் என்ன பை? அல்லாஹ்வை ஈமான் கொண்டேன் அர்த்தம் என்ன பை? தமிழ் ஈமான் கொண்டேன்னா ஈமான் கொண்டேன், ஆமன்து பில்லாஹ் ஈமான் கொண்டேன், ஈமான் கொண்டேன்னா ஈமான் கொண்டேனா, ஈமான் கொண்டேன் அர்த்தம் என்னங்க பை?
அப்பாஸ் என்ன சொல்லுங்க, ஈமான் கொண்டேன்னு என்ன அர்த்தம்? நம்பர் உட்காருங்க. ஈமான் என்ற வார்த்தையின் அர்த்தம் நம்பிக்கை. நம்பினேன், அல்லாவை என்னவென்று நம்பினாய். கேள்வி வரும்ல, ஆமன்து 2 மஃபூல் வேணும். நான் இவரை நம்பினேன், என்ன நம்பின? காசை கொடுத்துருவாருன்னு நம்பினீங்க, சந்திர விட்டார். என்னவென்று நம்பினாய்? நான் அவரை நம்பினேன், என்ன அவர் பெரிய டாக்டர் என்று நம்பினேன், சில பார்த்தா கம்பவுண்டர் தானா. அவன் மாட்டு ஊசி தூக்கும் போதே அவனுக்கு உஷாரா இருக்கு. நீ போட்ட பின் அந்தாரம் வந்துருச்சுன்னா நான் என்ன செய்ய முடியும்? என்ன போய் அப்பவே நீ உஷாரா இருக்க வேணா? நீ என்னவென்று நம்பினாய்? கேள்வி வரும்ல பை. ஆமன் தூ, நான் நம்பினேன், இவரை ஏற்றுக்கொண்டேன். என்னவென்று? இவரை இமாமாக ஏற்றுக்கொண்டேன், இவரை பெரிய டாக்டர் என்று, ஒரு பெரிய ஆலிம் என்று நம்பினேன், இவரை பெரிய அறிஞர் என்று நம்பினேன். அல்லாஹ்வை என்னவென்று நம்பினாய்? ஆமன்து பில்லாஹி, அல்லாஹ்வை நம்பினேன், பி அன்னஹு லா இலாஹ இல்லாஹு, அவனை என்று வேறு இலாஹ் இல்லை என்று நம்பினேன். அல்லாஹ், நான் அல்லாஹ்வை ஏத்துக்கிறீங்க, ஆனா இலாஹ் அதெல்லாம் விட்டுருங்கன்னா ஈமானே இல்லைங்க. அது இலாஹ்னா நம்ப மாட்டேன், அல்லாஹ் இருக்கிறான்னு நம்புறேன், அவ்வளவுதான். அல்லாஹ் இருக்கிறான்னு நம்பினா மூமினாக மாட்டான். அவன் அல்லாஹ்வை இலாஹ் நம்பணும். ஒருத்தர் அல்லாஹ் இருக்கிறான்னு நம்பனா மூமினாயிருவான், அவன் அறவே ஆக முடியாது. அல்லாஹ் இருக்கானா இல்லையா? அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் தான் இலாஹ் நம்பரே, அது அல்லாஹ் இலாஹ் நம்ப முடியாது, அவன் மூமினே ஆக முடியாதுங்க. ஆமன்து பில்லாஹி பி அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், அவனை என்று வேறு இலாஹ் இல்லை என்று ஈமான் கொண்டேன். புரிஞ்சுங்களா? அவனை என்று இலாஹ் யாரும் இல்லை, ஹாஜத் ரவா யாரும் இல்லை, அகில உலகத்தின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன் யாருமே இல்லை, அதை நான் ஈமான் கொண்டேன். வாழ்நாளெல்லாம் என்னுடைய ஒவ்வொரு மூச்சையும் இயக்கி என் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன் யாருமே இல்லை என்று நான் ஈமான் கொண்டேன். அதை ஏற்றுக்கொண்டேன், அதை ஈமான் கொண்டேன். விளஞ்சபை. அப்ப ஆமன் இல்லல்லதீன ஆமனு, அல்லாஹ்வை இலாஹாக ஈமான் கொள். கல்புல ஒவ்வொரு நொடி ஈமான் கொள். ஒவ்வொரு நொடி சும்மா உட்கார்ந்து இருக்கும்போது மௌலா நீதான் என் இலா, நீதான் என் இலா, நீதான் என் தேவை பூர்த்தி, நீதான் என்னுடைய இலா, நீதான் இலா சொல்லிக்கிட்டே இருக்கு. இது பேர் முராக்கபா. இது பேர் என்னங்க? கண்ணை மூடி உட்காந்துக்கு மௌலா நீதான் என் இலா, நீதான் என்னுடைய இலா, நீதான் என் இலா, எதுவெல்லாம் வருதோ எல்லாத்துக்கும் நீதான் இல்லா. கண்ணை மூடி உட்காந்துக்கோ, நீதான் என் இலா, நீதான் என் இலான்னு சொல்லு. அந்த நேரம் லாபகரமான நேரம். அப்படி இல்லாம சும்மா உட்கார்ந்தா நஷ்டமான நேரம். ஹுசுர், நஷ்டம் நஷ்டம் நஷ்டம். கண்மூடி உட்கார்ந்த சும்மா இருந்த அல்லாஹ் நீதான் இல்லா, எதுவெல்லாம் உன் கல்வில சிந்தனையில வருதோ கொண்டு வா. மனைவி வந்தாங்களா, மனைவி இலா இல்ல நீதான் ரப்ப இலா, காசு இலா இல்ல நீதான் அல்லா இலா, கடை இலா இல்ல நீதான் அல்லா இலா, என் ஜிஸ்ம் எனக்கு இலா இல்ல நீதான் அல்லா இலா, என் ட்ரெஸ் எனக்கு இலா இல்ல நீதான் அல்லா இலா, என் செருப்பு எனக்கு இலாஹ இல்ல நீதான் அல்லா இலா. எப்பவெல்லாம் கண்மூடி அமர்ந்தாயோ அல்லாஹ்வை இலாஹா முராக்கபா செஞ்சுக்கிட்டே இரு. இல்லல்லதீன ஆமனு, அந்த நேரம் உபயோகமான நேரம். அப்படி சும்மா உட்கார்ந்துருந்த எந்த சிந்தனையும் இல்லாம அது ஹுசுர், நஷ்டமான நேரம். சரி, அடுத்தது இல்லல்லதீன ஆமனு வ அமிலு சாலிஹாத், நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர். வ அமிலு சாலிஹாத்னா என்ன அர்த்தம்? அமலே சாலிஹ், பொருத்தமான அமல். எதுக்கு பொருத்தமான அமலுங்க? நீ சொன்ன கலிமாவுக்கு பொருத்தமா அமல். சலுஹ அப்படின்னா நேருபட்டது, பொருத்தமாக அமைந்தது அப்படின்னு அர்த்தம். அமலு சாலிஹினா என்ன அர்த்தம்? நீ சொன்ன கலிமாவுக்கு பொருத்தமான அமல். நீ அமலு சாலிஹினா தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜு, இதெல்லாம் ஏன் அமலு சாலிஹின்னு பேர் வந்துச்சு? நீ சொன்ன கலிமாவுக்கு பொருத்தமா இருக்கிறதுனால. உன் சொன்ன கலிமாவுக்கு நேர்படக்கூடியவைகள். சலஹனா நேர்பட்டது, சாலிஹினா பொருத்தமானது. நீ சொன்ன லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு பொருத்தமான அமல்கள் எல்லாமே. புரிஞ்சுங்களா? அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, அமலே சாலிஹினா என்னவா அல்லாஹ் சொல்றான். அமலே சாலிஹி எப்ப அமலே சாலிஹாகும்? புரிஞ்சுங்களா? நீ 24 மணி நேரமும் உன் அமலை சாலி ஆக்கிக்கலாம். உன் செயல், அமல்னா செயல், நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையுமே அமலை சாலி ஆக்கலாம்.
நடக்குதல், பேசுதல், சாப்பிடுதல், தூங்குதல், விளையாடுதல், அத்தாக்கே பாத்ரூம் போறது உட்பட உன் 24 மணி நேரம் செயல் இருக்கு பாத்தீங்களா, ஃபெயல் உள்ள வெளியாகுது, செயல் வெளியாகுது, அத்தனையுமே நீ அமலே சாலியாக மாத்திக்கலாம். எப்படி அமலே சாலியாக மாத்துறது? வாக்கிங் போறீங்க, யா அல்லாஹ் இந்த தெருவில் செல்கிறேனே, இது போறேனே ரப்பே, காட்சி அளிக்குதே இந்த வானம் பூமி சூரியன் சந்திரன், இதுவெல்லாம் கண் திறந்து முன்னாடி காட்சி அளிக்குதோ அத்தனையிலையும் மோலா இதெல்லாம் உஜூதை கொண்டு தான் காட்சி. இது எல்லாம் வெறும் சூரத் ரப்பே, இது எதுவுமே சுயமாக இல்லை, நீதான் அவற்றை இருக்க வைக்கிறாய். அந்த கையமு சமாவாத்தி ஒல்லர், வானம் பூமியை ஐநா இருந்து நிலை நிறுத்தக்கூடியவன் நீயா இருக்கிற, அதன் உடன் இருந்து அதுக்கு மௌஜூதாக இருந்து அதுக்கு உஜூது கொடுத்து அதை வெளியே காட்டிக் கொண்டிருப்பவன் நீயாக இருக்கிறாய். அந்த கையமு சமாவாத்தி ஒல்லர் ஒமன் ஃபீஹின்ன, வானமும் பூமியும் அதில் காட்சியளிக்கும் அத்தனைக்கும் நீதான் கையும். அந்த உணர்வு கொண்டு வா. அல்லாஹ் சொல்றான், ஓமன் மன்கான எர்ஜூ லிகா ரப்பிஹி, யார் தன்னுடைய ரப்புடைய லிகாவை ஆதரவு வைத்தார்களோ, ஆசைப்பட்டார்களோ, மன்கான எர்ஜூ, எர்ஜூட மேன என்ன பை ரஜான ஆசை வைத்தார்களோ, அல்லாஹ் பார்க்கணும் ஆசை வச்சிங்களா? யாருக்கு ஆசை இருக்கு? எல்லாருக்கும் ஆசை இருக்கு, எனக்கு தான் ஆசை, 2 கை தூக்கிட்டேன் கூட. யாரெல்லாம் அல்லாஹ்வை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டீர்களோ, மன்கான எர்ஜூ லிகா ரப்பிஹி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், சீக்கிரமா சாவடிச்சிடுறேன், கபரிஸ்தான் கொஞ்சம் காலம் கபரில் இருப்பீங்க, ஒம்மியும் வராயும் பரசகும் இலாயும் யுபாசூன், அதுக்கு முன்னாடி மஹ்ஷர்ல எழுப்புவேன், அங்க வந்து என்னை பாருங்கன்னா, ஆமா ரப்பே காட்டுறது முடிவு பண்ணிட்டு அங்க என்ன இங்க என்ன, நீ எப்ப பாக்குறது நீ காட்டுறது முடிவு பண்ணிட்டியோ, லந்தரானி நச்சலே தேரே அடுபாசம் கூட்டாங்க. அடுபாசன புடிவாதக்காரன், என்ன சொன்னாலும் ஒத்துக்க மாட்டான். டே லந்தராணி அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, பார்க்கணும். லந்தராணி நீ பார்க்க முடியாதுடா, ஒத்துக்க முடியாது, பார்த்துதான் ஆகணும். முடியாது முடியும், நடக்காது நடக்கும். சில புடிவாதக்காரன் இருப்பாங்கல்ல, அந்த புடிவாதக்காரன் அல்லாஹ் தாலாவுடைய லந்தராணி, அல்லாஹ் தாலா லந்தராணி சொல்லி பார்த்தான், புடிவாதக்காரனா இருக்கிறானா இல்ல சொன்னு ஓடிடுறானான்னு. புடிவாதக்காரனா இருக்கான், நகர்ற மாதிரி தெரியல. லந்தராணி நச்சலி தேரே அடுபாசம், உன்னை பார்க்க வேண்டும் புடிவாதக்காரங்களுக்கு லந்தராணி அங்க செல்லுபடி ஆகல, அதனால வலாக்கின் உன்னூர்னு சொல்லி பார்க்க வச்சுட்டாங்க. லந்தரானி அமைச்சிருக்க வேண்டிய வலாக்கில் உன்னூர் இல ஜபல், ஜபல்ல ஷூ செய்ய வைரிஸ்தகர் மகானு ஃபஸௌஃபதரானி அலஞ்சின ஃபலம்மா தஜல்லா ரப்பு, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு மலையில தஜல்லியான அல்லாஹ் தஆலா, மூசா நபிக்கு அல்லாஹ் மலையில முத்தஜல்லியானாங்க. அவங்க பார்த்தோன்னு ஃபகர்ர, மயக்கத்துல இல்ல, அது இன்பத்துல. ஃபகர்ர மூசா சைகா, மயக்கம் அடைஞ்சவங்கள பேரின்பத்துல வந்துட்டாங்க. பார்த்தோன்னு அது ஹர்ஷத்து வரும்ல, அப்புறம் பழகலாம் சரியா போயிடும். பார்த்தவொன்னு முதல் பார்த்தவொன்னு பயம் வரும், ஒரு பயம் வருமா இல்லைங்களா? அப்புறம் அவங்க பழகிறத பார்த்தோன்னே என் சேகனை வருவாங்க, ரூம்ல இருந்து அணுகிட்டே உட்காந்துருப்போம். ஒரு வாரத்துக்கு பின்னாடியோ 10 நாளைக்கு முன்னாடி பார்க்க போவோம், இதுமா என்ன சொல்லுவாங்க தெரியல அப்படின்னு. இந்த ருஅபு, அவங்களுடைய அந்த பயம். பெருமாள் சொன்னாங்க, நுசிரத்து பிர் ருஅப் மசீரத்த ஷஹரி, என்மேல் உள்ள பயம் 1 மாசத்துக்கு முன்னாடி தொலைவு தூரத்திலிருந்து என்மேல் பயம் வந்துருட்டான். ரசூலுல்லாஹ் பார்க்கணும்னு கிளம்பி ஷாம் நாட்டை கிளம்பினாலும் சரி, 1 மாசம் இருக்கு இன்னும், நான் கைகாலம் உதரும், ரசூலுல்லாஹ் பார்க்க போறேன், என்ன தெரியல, இன்னும் நடக்கும்னு தெரியலையே, எதுவும் சொல்லுவாங்களா அப்படின்னு பயம் வந்து பிடிங்கும். அது கிட்ட போக போக தடக் 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 கல்பு அடிச்சுக்கும். மஸ்ஜித் நபி போயிட்டு ரசூலுல்லாஹ் வரல, எங்க இல்லை இருக்கிறாங்க, இப்போ வந்துடுவாங்க, பட்ட 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 பட்டன்னு அடிச்சுக்கோங்க. பெருமானா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வந்துட்டாங்க. பார்த்தோன்னே ஒரு திடுக்கம் வந்து நல்லா இருக்கேமா, எப்போ வந்தீங்க, சரி சரி. அப்புறம் அந்த அன்பு அப்படியே மாறிடும், அந்த திடுக்கம் அப்படியே அன்பா மாறிடும். கிட்ட போய் உட்காந்து காலம் ஆரம்பிச்சிடும்ல, கதம்போ செய்ய ஆரம்பிச்சிடும். திடுக்கம் 1 மாசத்துக்கு முன்னாடியே திடுக்கணும். என் ஷேக்னா அதை பார்க்க இங்கிருந்து கிளம்பும்போது திடுக்கம் வந்துடும். லால்பேட்டைக்கு நெருங்க நெருங்க படக் 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 படக்குன்னு நினச்சிக்கும். அதே மாதிரி தடவை உட்காந்துருவான், திட்டு அவன் வந்து திட்ட போறதில்ல, நம்மளைய அடிக்க போறதில்ல, திட்ட போறதில்ல, எஜமா நம்மளைய வந்து கனாபினா வந்து மிரட்ட போறதில்ல, ஒன்றும் இல்லை. ஆனா பயம்.
சர்க்கார் நாயகம் அங்கேருந்து வருவாங்க, சும்மா சாதாரண அந்த பச்சை ட்ரெஸ்ஸு, அது மெல்லிதாக இருக்கும், உள்ளே போட்டிருக்க பனியெல்லாம் தெரியும், வெள்ளை பனியன் போட்டிருப்பாங்க, அதெல்லாம் தெரியும். அந்த பச்சை வெள்ளை மெல்லிய ஆடை பண்ணிக்கிட்டு ஒரு பழைய தலப்பா வந்து கட்டிக்கிட்டு துணி கட்டிக்கிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹுன்னு வருவாங்க. ஜி பார்த்தோன்னே இந்த ராஜ நடையில் ராஜாதிராஜர் நடந்து வரவே அருள் புரிவாயே, ராஜ நடையில் ராஜாதிராஜர் வந்த மாதிரி இருக்கும். வந்து உட்காந்தாங்க, மெதுவாக கிட்ட போய் உட்காந்து எஜமா காலை பிடிச்சிக்கும், இப்படி ஆளுக்கு ஒரு காலை பிடிச்சி டச் பண்ணுறது, இப்படி அமுத்துறது இல்லை, சும்மா பிடிக்க பறக்கிறதுக்கு டச் பண்ணதோட அந்த பயம் போயிடும். அவரும் அப்படி கருணை வடிவாக பேச ஆரம்பிச்சிடும். பார்த்தவொன்னு ஒரு பயம் இருக்கும்ல, ஃபர்ஸ்ட் தஜல்லி அவ்வல்ல ஒரு பயம் இருக்கும், பாய் வழங்கல அவங்களுக்கு. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் காட்டி தான் ஆகணும், அடுபாஸ் ஆகும், அப்படியே காட்டு ரொம்ப அரிணி அவங்க இல்லை பார்க்கணும். உடனே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பலம்மா தஜல்லா ரப்புஹு லில் ஜபல், அந்த மலையிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஜல்லியானான். வஹர்ர மூசா சைகா, அல்லாஹ் பார்த்தாங்க, தஜல்லியை பார்த்தாங்க, பார்க்கலன்னு யார் சொன்னா? அதனால தான் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. பார்த்த அந்த முதல் தஜல்லியில மயக்கம் பிடிச்சு கீழே விழுந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் தஜல்லியில இங்க பாருங்க, இதுக்கு ஆதாரம் சொல்றேன் பாருங்க, நான் சொன்ன கருத்து. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வனுஃபிக ஃபிஸ் சூரி, சூரிலே ஊதப்படும். ஃபஸைக, இரண்டாவது சூரில் ஊத விட்டோம்னா ஃபஸைக மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்தி இல்லா மன்ஷா. மன்ஷா ரப்புகவா ஆய் சொல்லுங்க பை, இத்தனை ஹவுஸாக வந்துருக்குது, 1 2 3 4 5 6 7 8 ஹவுஸா, 8. وَنُفِخَ فِي الصُّورِ فَصَعِقَ مَنْ فِي السَّمَاوَاتِ وَمَنْ فِي الْأَرْضِ إِلَّا مَنْ شَاءَ اللَّهُ. சூர் ஊதப்பட்டா எல்லாருமே வந்து சைக்க மயக்கம் அடைந்து விழுந்து விடுவார்கள், அல்லாஹ் நாடி சிலரை தவிரன்னு சொல்லிட்டாங்க. பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முதல் சூர் ஊத, இரண்டாவது சூர் ஊதி எல்லாம் எந்திரிப்பாங்கல்ல, எழுந்து பார்த்தால் தஜல்லிய மோலாங்க. நான் எந்திரிச்சு பார்த்து எல்லாம் மயக்கம் அடைஞ்சு விழுந்துருவாங்க. எந்திரிச்ச உடனே இரண்டாவது சூர் ஊதி எந்திரிச்ச உடனே அல்லாஹ்வுடைய தஜல்லி பற்றி மயக்கம் அடைஞ்சு விழுந்துருவாங்க. நானும் ஒரு திடுக்கிட்டு விட்டேன், கொஞ்சம் எனக்கு முதல் இஃபாகா எனக்கு தான், அந்த மயக்கத்திலிருந்து முதல் தெளிவு எனக்கு தான் ஏற்பட்டுச்சு, எனக்கு ஏற்படும். பெருமாள் நான் கண்ணை முழிச்சு பார்த்தா மூசா நபி நின்று இருப்பாங்க. வா 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 எடுத்து பாருங்க, ஹதீஸ் எடுங்க பை. நான் கண் விழித்து பார்த்தால் முன்னாடி மூசா நபி நிற்பாங்க. நான் அறியவில்லை, அவர்களுக்கு மயக்கமே வரவில்லையா அல்லது எனக்கு முன் எழுந்து விட்டார்களா எனக்கு தெரியவில்லைங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ஏன் முதல்ல பார்த்துட்டாங்க மோலாவ? அவங்க துன்யாவிலே சைக மன்ஃபி ஸமாவாத்தி ஒன்றில் வந்துருச்சு, சைக வந்துருச்சு, வஹர்ர மூசா சைகா வந்துருச்சு. இல்ல வனுஃபிக ஃபி ஸூரி வஸைக மன்ஃபி ஸமாவாத்தி ஒன்றில் மூசா நபிக்கு சைக வந்து அத்தாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கும் தான் ஏற்பட்டது அந்த திடுக்கம். அப்புறம் அந்த திடுக்கம் சரியாயிருச்சு, பார்த்தா மூசா நபி நின்று இருக்காங்க முன்னாடி, அவங்களுக்கு வரலன்ட்டாங்க. அப்ப மறுமை நாள்ல எல்லாருமே ஹக்கு தாலா தஜல்லி பார்க்க தான் போகும். இவங்க முன்னாடியே பார்த்துட்டாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். என்ன பை பை அந்த இன்பம் அவங்களுக்கு கிடைச்சது. நீ அல்லாஹ்வுல அடுபாசா இரு, உனக்கும் காட்டுவோம். அங்க என்ன தீதார், யாம்பியம் தீதாருமே வாம்பியம் தீதார். யாரை விளங்கி கொண்டார்களோ, பை யாருங்கிறது உருதுல ஃபார்சியில நண்பன் அர்த்தம், தமிழ்ல யாருன்னா அவர் யாரு, இவர் யாரு, யாருன்னா ஃபார்சின்னு அர்த்தம் நண்பன். யாரை விளங்கி கொண்டாரோ, தன் நண்பனை விளங்கி கொண்டாரோ, அந்த நண்பன் தான் என் சூரத்துல முத்தஜல்லியா இருக்கிறாங்க விளங்கி கொண்டாரோ. யாரு அப்புனி ஷக்கில் மே ஹம் ஹே ஷக்கிலே யாரு மே யாம்பி ஹம் தீதாரு மே வாம்பி ஹம் தீதாரு மே. என்னுடைய நேசன் என் சூரத்திலே முத்தஜல்லியா இருக்கிறான், அவனிலே நான் முத்தஜல்லியா இருக்கிறேன். யார் அப்படி ஷக்கிலுமே ஹம் ஹே ஷக்கிலே யாருமே, அவன் ஏன் ஷக்கில் இருக்கான், நான் அவன் ஷக்கில் இருக்கிறேன். ஏன் சூரத்துல அவன் இருக்கிறான், அவன் சூரத்துல நான் இருக்கிறேங்கிறான். அது என்ன, ஏன் சூரத்துல அவன் இருக்கிறாங்கிற வாஸ்துவம் தான். அவன் சூரத்துல நான் எப்படி இருக்கிறோம்? ஹலகா ஆதம அலா சூரத்தி, ஆதம் நபியை தன்னுடைய சூரத்திலே அல்லாஹ் தஆலா படைத்தான். ஆதம் நபியை தன்னுடைய சூரத்திலே அல்லாஹ் தஆலா படைத்தான்.
கலக்க ஆதம அலா சூரத். அப்ப நாம எந்த சூரத்துல இருக்கிறோம்? அல்லாஹ்வுடைய சூரத்துல. அல்லாஹ் எப்பங்க இருக்காங்க? நம்ம சூரத்துல. யாரு அப்னி ஷக்ல் மே ஹம் ஹே ஷக்லே யார் மே யாம் பி ஹம் தீதார் மே வாம் பி ஹம் தீதார் மே. இங்கேயும் தீதார் தான், அங்கேயும் தீதார் இருக்கோம் நம்ம. இந்த தஹசீல் பிள்ளைங்க ஒரு பீரியட் இல்லை, உருது பீரியட்ல இந்த உருது பாடல்கள்லாம் மானா எழுதி கொடுக்கும். அவருக்கு தெரிய மாட்டேது பாடல்கள்லாம். எனவே நாளையிலிருந்து இன்ஷா அல்லாஹ் ஞாபகப்படுத்துங்க, எழுதி தரேன் இன்ஷா அல்லாஹ். கலீமி நாயகத்துடைய பாடல்கள், தையபாஜ ஹவுசி நாயகத்துடைய பாடல்கள், இதுக்கெல்லாம் மானா தெரிஞ்சுங்க. ஏன்னா குர்ஆன் ஹதீஸுடைய இல்மை அவன் பாடல்களாக படிச்சிருக்கான். ஹதீஸு குர்ஆன் தான் பை, அதை பாட்டா படிச்சிருக்கான் அவனுக்கு. ஹதீஸ்ல வருது குல்லு மௌலூதின் யூலது அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம். எல்லா பிள்ளைகளும் இஸ்லாத்துடைய இயற்கை ஃபித்ரத்தில் நல்ல குழந்தையாக தான் பிறக்குது. அபவாஹு யுஹவ்விதானிஹி வ யுனஸ்ஸிரானிஹி வ யுமஜ்ஜிசானி. அவன் தாய் தந்தை தான் அவர்களை நஸ்ரானியாக யஹூதியாக ஆக்குறாங்க. இது ஹதீஸ், அதை பாட்டா சொல்றாங்க. எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே, பெற்ற அன்னை வளர்ப்பினிலே சொல்றாங்கல்ல, ஹதீஸ் தான் சொல்றாங்க. அது மாதிரி குர்ஆன் ஹதீஸ் தான் அவங்க பாட்டாக்கி இருக்கிறாங்க. கலக ஆதம் அலா சூரத்திஹி, அல்லாஹ் தஆலா ஆதமை தன் சூரத்திலே படைத்தான். சரியான ஹதீஸ். இவன் சொல்றாங்க யாரு அப்னி ஷக்ல் மே ஹம் ஹே ஷக்லே யார் மே யாம் பி ஹம் தீதார் மே வாம் பி ஹம் தீதார் மே யாம் பி ஹம் தீதார் மே வாம் பி ஹம் தீதார் மே அப்படிங்கிறாங்க. ஜி யார்? इन फी कतली हयाती का रहे नशाज से, इन फी कतली हयाती का रहे नशाज से, बार पर सौ बार लटके लज्जते दीदार में, बार पर सौ बार लटके लज्जते दीदार. यार अपनी शक्ल में हम है शक्ल यार में, याम भी हम दीदार में, वाह वाह जी. அப்போ என்னம்மா சொன்னேன்? மௌலா தஆலாவு ஷுஹூத். மன் கான யர்ஜூ லிகா ரப்பிஹி, யார் தன்னுடைய ரப்புடைய லிகாவை ஆசை வைத்தார்கள். ஆசை வைங்க ஃபர்ஸ்ட். லிகாவை ஆசை வைத்தார்களோ, மன் கான யர்ஜூ லிகா ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் சாலிஹன். இந்த லா இலாஹா இல்லல்லாஹ் பொருத்தமான அமல் செய்யி. என்ன அல்லாஹ் தான் தேவை பூர்த்தி ஒத்துக்கிட்டியா? இப்போ தேவை பூர்த்தி ஆகும் போது அல்லாஹ்னு பாரு, அதுதான் பொருத்தமானது. என்ன ஒத்துக்கிட்டோம்? இப்ப நம்ம தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய யாரும் இல்லை, அதை ஒத்துக்கிட்டோம். இப்ப தண்ணி கொடுங்க. இப்ப தண்ணீரை குடிப்பது ஒரு செயல் பை, இது செயல், இது ஒரு செயல். இந்த செயல் எப்ப அமலாகும்? இது லா இலாஹா இல்லல்லாஹ் கலந்துரு. யா அல்லாஹ், இந்த தண்ணியை கொண்டு என் தேவையை நீதான் அல்லாஹ் பூர்த்தி செய்யற. என் தண்ணியை எடுப்பதற்கு கையில நீதான் அல்லாஹ் கொடுத்த, வாயில வைக்கிறது கூவத்து நீதான் அல்லாஹ் கொடுத்த, முழுங்கக்கூடிய கூவத்து நீ கொடுத்தது அல்லாஹ் என்று பார்த்தால் கலிமாவுடன் சேர்ந்து செயலாயிருச்சா? இது அமலா போயிருச்சு. அதான் மௌலாவோட தீதார் கிடைச்சு போச்சு உனக்கு. மன் கான யர்ஜூ லிகா ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் சாலிஹன் வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா. அல்லாஹ்வின் தேவை பூர்த்தி செய்றானே, அதுல எந்த வஸ்துவையும் கூட்டாளி ஆக்கிறார். உலகத்துல எந்த வஸ்துவும் தன் தானே சுயமாக உன் தேவையை பூர்த்தி செய்யவே செய்யாது. தேவையை பூர்த்தி செய்யும் விஷயத்தில் யாரையுமே கூட்டாளி ஆக்கிறார். உனக்கு என்ன தர்றான், என்ன வேணும் உனக்கு கேள்வி அல்லாட்ட வாங்கி. சின்ன வீடு வேணுங்கிற அல்ல, வான பூமியை படுத்துருக்கிறான். செவ்வாய் கிரகம் பூமியோட பல 100 மடங்கு, வேளாண் கிரகம் பல 100 மடங்கு அல்ல படைச்சிருக்கான். யாருமே குடி இல்லை. அல்லாதான் என்ன செய்வாங்க, ஓடு வேணும்னு அல்லாட்ட கேட்டு தான் இருக்கு. அவன் தான் என்ன செய்வான், எல்லாம் பிளாட் போட்டு வித்துட்டாங்க. எக்ஸ்ட்ரா இடம் காலி இல்லையே, இருந்தாலும் எல்லாம் கட்டி குட்டு கட்டிப்பான். இவர் அப்துல் ரஹ்மான் பேர்ல இருக்கு, அது அப்துல் ரஹீம் பேர்ல இருக்கு, இது அப்துல் சத்தார் பேர்ல இருக்கு. எங்கேயாவது காலி இருந்ததுல கவர்மெண்ட் பட்டா போட்டு அவன் வச்சுக்கிட்டான் புறம்போக்குன்னு. எங்க இருக்குது எல்லாம் இடம் கொடுக்கறதுக்கு? அட பாவி, அப்துல் ரஹ்மான் ரஹ்மான் இருக்கு. அப்துல் ரஹ்மான்ங்கிற பேர்ல ரஹ்மான் தான் இருக்குது. அப்துல் ரஹீம்ங்கிற பேர்ல அந்த ஊடு ரஹீம் தான் இருக்கு. அப்துல் சத்தாருங்கிற பேர்ல சத்தார்ட்டு தான் இருக்குது. அல்ல அவன்கிட்ட தான் இருக்கு, இவன்ட்ட இல்ல. இவனை கொண்டு போய் கபல் வச்சு வேறாட்ட கொடுத்துருவாங்க. எப்ப நாடுறானோ
எப்ப அல்லாஹ் நாடுகிறானோ இவனை கொண்டு போய் கபல் வச்சுட்டு வேற ஆளை போட்டு. நீ அல்லாஹ் தக்குவா செஞ்ச உன் தலைமுறைக்கு 7 தலைமுறைக்கு இருக்கும். உன் பிள்ளைகளுக்கு தக்குவாவை கற்றுக் கொடுத்த 7 தலைமுறைக்கு இருக்கும். உன் பிள்ளைய ஒழுங்கா வளர்க்காம குடிகாரனாக, கஞ்சா குடிக்கிறவனாக, அவனை மதுக்கு அடிமையானவனாக, வட்டி வாங்கினவன வளர்த்த அடுத்த தலைமுறைக்கு கை மாத்திடும். எத்தனையோ முஸ்லீம் ஊரில் கேட்டு சில இடங்களை பார்க்குறேன். முன்னாடி கேட்டில் பார்த்தா ஆதாவின் ஃபதுல் ரப்பின்னு இரும்பில் செஞ்சு போட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இதில் டைல்ஸில் ஆதாவின் ஃபதுல் ரப்பின்னு போட்டிருக்காங்க. அதை காஃபிருக்கு வித்துடுறாங்க, ஈனாவுக்கு வித்துடுறாங்க. அதை அவன் வாங்கி உடச்சி எடுத்து நினச்சிக்கலாம் முருகன் துணை அப்படின்னு எழுதி ஓட்டியிருக்கான். முன்னாடி கேட்டில் பார்த்தா மாஷா அல்லான்றது இரும்பு கேட், அதை மாற்ற முடியல. அவங்க டைல்ஸை உடச்சி மாற்றி விட்டான். பாவிக்கலாம், கையை மாற்றிட்டு நல்லா கட்டினது நீ குடி இருக்குது அவன். இப்போ நீ உன் தலைமுறைக்கு இருக்குன்னு ஆசைப்படுறியா, மௌலாவை பிடிச்சிக்கோ. அவனை உன் பிள்ளைகளுக்கு அறிமுகப்படுத்தி கொடு, அவனை கற்றுக் கொடு, அவன் யாருன்னு கற்றுக் கொடு. அல்லாஹ் பத்தி லா இலாஹ இல்லல்லாஹ் கற்றுக் கொடு. 7 தலைமுறைக்கும் இருக்கும். இந்த ஒரு வீடுனா 100 வீடு தருவான் அல்லாஹ் உனக்கு. இல்லை நீ 100 வீடு கட்டி வச்சு பிள்ளைகளுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக் கொடுக்காம போனா ஒன்னொன்னா விற்று சாப்பிடுவான். கடைசியில் கபருக்கு வெறுங்கையா போவான். அவன் பிள்ளைகளை வெறுந்து தெருவில் நிப்பாட்டிட்டு போவான். வா வா வா. அப்ப இன்னல்லதீன ஆமனு மன்கான யர்ஜூ லிகா ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் சாலிஹன் வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா. அல்லாஹ்வுடைய இபாதத்துல யாரையுமே கூட்டாளியாக்காது. லா இலாஹ இல்லல்லாஹ்ல யாரையுமே கூட்டாளியாக்காது. அப்போ கண் மூடினால் என்ன செய்யணும் பை? முராகபா. கண் திறந்தால் முஷாஹதா. அந்த முஷாஹதா தான் அமலே சாலிஹின். தொழுகை அமலே சாலி, நோன்பு அமலே சாலி, 24 மணி நேரம் கூட அமல் சாலி. எதுங்க? தண்ணி குடிச்சா அமலே சாலி ஆயிரும். நீ நடந்தா அமலே சாலி, நீ சாப்பிட்டா அமலே சாலி, நீ ஆடை உடுத்தினால் அமலே சாலி ஆயிரும். எப்ப கண் திறந்தால் ஷுஹூத் செய், அல்லாஹ் தான் இலாஹ் என்று பார். இந்த செயலை செய்தால் அந்த நேரம் பிரயோஜனமான நேரம். இல்லை என்றால் அந்த நேரம் வீணான நேரம், ஹுசுர் நஷ்டத்தில் உள்ள நேரம். இந்த செயலை செய்தால் அந்த நேரம் பலனுள்ள நேரம், ஃபௌஸ் வெற்றி தரக்கூடிய நேரம், ஃபலாஹ் வெற்றி தரும் நேரம். இல்லை என்றால் நஷ்டம் தரும் நேரம். நஷ்டம் என்ன சொல்லுவோம் பை? நஷ்டம் என்றதை சொல்லுவோம். நான் முதல் போட்டோம் 1 லட்ச ரூபா போட்டோம், கடைசியில் 1 லட்சமும் கையை விட்டு போயிடுச்சு. என்னங்க லாபம் கிடைச்சது? 1 ரூபா கூட லாபம், அப்படியே காசு அடிச்சுட்டு போயிடுச்சுங்க. இது நஷ்டம். அப்ப அல்லாஹ் 1 மணி நேரம் கொடுத்தான் முதல். அந்த 1 மணி நேரத்தில் என்ன நீ சம்பாரிச்சுக்கிட்ட? 1 மணி நேரத்தை சில பேர் 1 நிமிஷம் சம்பாதிக்கிறான், 2 நிமிஷம் சம்பாரிச்சுக்கிறான், 10 நிமிஷம் சம்பாரிச்சுக்கிறான். சில பேர் வாய்ப்பு இருந்தால் 1 மணி நேரத்தில் 1 மணி நேரமும் சம்பாரிச்சுக்கலாம். 1 மணி நேரத்தில் 2 மணி நேரம் சம்பாதிக்கலாம். அது எப்படி? இந்த 1 மணி நேரத்தில் ஒரே மணி நேரத்தில் 2 மணி நேரம் சம்பாதிக்கலாம். இப்போ அல்லாஹ் சொன்னது முராகபால 1 மணி நேரத்தில் 1 மணி நேரம் சம்பாரிச்சிடலாம். அல்லாஹ் 1 மணி நேரம் கொடுத்தான், நீ முராகபால உட்காந்து 1 மணி நேரம் சம்பாரிச்சிடலாம். ஜி முஷாஹதால உட்காந்து 1 மணி நேரத்தில் 10,000 ரூபாயில் 10,000 எடுத்தா லாபம். 10,000 முதல் போட்டோம், காலையில் சாயந்தரம் 10,000 வந்துருச்சு. 1 லட்சம் முதல் போட்டோம், சாயந்தரம் 1 லட்சம் வந்துருச்சு. எக்ஸ்ட்ரா 1 லட்சம் வந்துருச்சு. 1 லட்சத்துக்கு 1 லட்சம் வந்துருச்சு. போட்டது 1 லட்சம், கிடைச்சது 1 லட்சம், 2 லட்சம் கையில் வந்துருச்சு. இது லாபம், நல்ல லாபம். எனக்கு 1 லட்சம் போட்டோம், 1 லட்சம் வந்துருச்சு. 1 லட்சம் போட்டீங்க, 2 லட்சம் லாபம் வந்து மொத்தம் 3 லட்சம் ஆயிடுச்சு. 5 லட்சம் எடுத்து 6 லட்சம் ஆயிடுச்சு. அதுக்கு வழி சொல்றான் அல்லாஹ் தஆலா, நீ போட்ட முதல்ல விட பல மடங்கு எடுக்கணுமா? வதவாஸௌ பில் ஹக்கி, ஹக்கை கொண்டு ஒருவருக்கொரு உபதேசம் செய்து கொள்ளுங்கள். இப்ப நான் அவங்க உபதேசம் பண்றேன் பாருங்க, 1 மணி நேரம் உபதேசம் பண்றேன்னு வச்சுங்க. இந்த 1 மணி நேரம் எனக்கு பலன் உள்ளது ஆகுமா இல்லையா? இப்போ 1 மணி நேரத்துக்கு 1 மணி நேரம் லாபம் நான் எடுத்துட்டேன். இங்க 50 பேர் உட்கார்ந்துருக்கிறீங்க. இந்த 50 பேருக்கும் சொன்னதனுடைய லாபமும் ஒவ்வொருத்தருக்கும் லாபமும் எனக்கு கிடைக்கும். அப்ப இந்த 1 மணி நேரத்துல 50 மணி நேரம் லாபத்தை எடுத்துட்டேன். நீ அல்லாஹ் தான் இலாஹ் மக்களுக்கு சொல்லிக்கிட்டே இரு. 1000 பேருக்கு சொன்னா அந்த 1 மணி நேரத்தை 1000 ஆக்கிட்ட. நீ 1 ரூபா கடை தெருவுக்கு 10,000 கொண்டு போனா 10,000 லாபம் வச்சு 20,000 கொண்டு தான் லாபகரமான வியாபாரம். 1 லாபம் பெற்றிருக்காங்க. 100% லாபம் பெற்றுட்டான். சொல்லுவோமா இல்லையா பை? அப்படி பண்ண 1 லட்சம் முதல் போட்டீங்க, 1 மாசத்துல 2 லட்சம் ஆயிடுச்சு. இப்ப என்ன சொல்லுவீங்க? 100க்கு 100 முதல், 100க்கு 100 முதலீடு. 1 லட்சம் பண்ணீங்க, 1/2 லட்சம் வந்துச்சுன்னா 50% லாபம் வந்துடும். 1 லட்சம் வந்தா 100% லாபம். 1 லட்சம் போட்டீங்க, 2 லட்சம் லாபம் வந்துச்சு, மொத்தம் 3 லட்சம் ஆயிடுச்சு. இப்ப என்ன சொல்லுங்க? 200% லாபம். 2 மடங்கு லாபம், 3 மடங்கு லாபம். இப்ப நான் 50 பேருக்கு பயன் செஞ்ச 1 மணி நேரம், இந்த 1 மணி நேரம் எனக்கும் லாபம் ஆயிடுச்சு, எனக்கும் ஹுசுர் இல்லாம நஷ்டம் இல்லாம லாபகரமாயிடுச்சு. இந்த 50 பேர் இன்டூ 50
என்ன ஆயிடுச்சு? இப்ப 50 மடங்கு லாபம் எனக்கு கிடைச்சிருச்சு. அப்ப அல்லாஹ் சொல்றான், லா இலாஹா இல்ல, நீ முஷாஹதா முராகபா செஞ்சா பத்தாது, நீ முஷாஹதா செஞ்சா பத்தாது, வதவாஸவ் பில் ஹக், அந்த ஹக்கை இந்த மக்களுக்கு மத்தியிலே சொல்லு, அறிமுகப்படுத்து. அல்லாஹ் தான் இலாஹ் என்று மக்களுக்கு சொல்லு. எந்த ஹக்கு? உண்மையை பத்தி அர்த்தம், உண்மையை பற்றி மக்களுக்கு சொல்லக்கூடியவர்கள். இப்போ இல்ல உண்மை பேசுங்கப்பா, எல்லாம் உண்மை பேசு, டே உண்மை பேசுடா, உண்மை பேசு. இது ஒரு மணி நேரம் சொல்ல முடியாது, அடிச்சு நம்மளுக்கு போட்டு போயிடுவான். அடிச்சு போட்டு அவன் நான் அடிக்கிறேன்னு போய் சொல்லுவாங்க. போய் ஒருத்தர் போய் உண்மையை பேசு, உதவாசம் ஹக்னா உண்மையை பத்தி பேசு, உண்மையை பத்தி பேசுனா உண்மையை பேசு, உண்மையை பேசு, ஒரு மணி நேரம் சொல்ல அவனை மொத்தன்னு மொத்தி அடிச்சு போட்டு நானும் சாப்பிடிக்கணும் அவசியம் அவரு அங்க போய் சொல்லுவான், நீ சொன்னது என்ன பிரயோஜனம் நினைச்சு? ஹக்கு என்றால் எந்த ஹக்கு தெரியுமா? சனுரீஹிம் ஆயாத்தினா ஃபில் ஆஃபாகி வஃபீ அன்ஃபுஸிஹிம், இந்த உலகத்தில் வெளியிலேயும் அந்தரங்கத்திலேயும் நான் நம் அத்தாட்சிகளை காட்டுவோம். அத்தா எந்த அளவு காட்டுவோம்? எதபையனும் அவனுக்கு தெல்ல தெளிவாக விளங்கிவிடும். அன்னவுல் ஹக், இது எல்லாம் ஹக்கு தான் என்று விளங்கிவிடும் அவர்களுக்கு. அன்னவுல் எதபையனும் அன்னவுல் ஹக், இது ஹக்கு தான் என்று அவர்களுக்கு விளங்கிவிடும். அந்த ஹக்கை மக்களுக்கு சொல்லு. ஒருவருக்கு ஒரு பரிமாறிக் கொள்ளுங்கள். உங்களுடைய வக்துல 1க்கு 100 மடங்கு லாபம் பெற்றுக் கொள்ளலாம். இப்ப நான் என்ன செஞ்சேங்க? 1க்கு 100 மடங்கு லாபம். வதவாஸவ் பில் ஹக், ஹக்கை பற்றி மக்களுக்கு பிரஸ்தாபி. ஹக் தான் இலாஹ் என்று மக்களுக்கு சொல்லு. அவன் தான் உன் தேவையை பூர்த்தி செய்கிறான் என்று சொல். எந்த ஹக்கை சொல்? வானம் பூமி அத்தனையும் ஹக்கு தான் விளங்கிருமே, அந்த ஹக்க சொல்லு. மா ஹலக்ன ஸமாவாதி வல் அர்த இல்லா பில் ஹக், இந்த வான பூமி எதையும் ஹக்கை கொண்டே தவிர நான் படைக்கவில்லை சொன்னானே, அந்த ஹக்கை மக்களுக்கு பிரஸ்தாபம் செய்யி. அப்படி பிரஸ்தாபம் செஞ்சா என்ன வேறுங்க? 1க்கு 100 மடங்கு, 1000 மடங்கு, பல லட்சம் மடங்கு அந்த லாபம், அந்த வக்தை நீ பயன்படுத்தி கொண்டாய், பல மடங்கு லாபத்தை பெற்றுக் கொண்டாய். மல்டிபிளஸ் சொல்லுவான், அந்த மாதிரி லாபத்தை பெற்றுக்கிட்ட. மல்டிபிளஸ் வியாபாரம்னு சொல்லுவான், பார்த்துருங்களா? இந்த ஆம்வே அப்படின்னு மல்டிபிளஸ் வியாபாரம். என்ன செய்வானுங்க? செயின் இவர் ஒருத்தருக்கு அறிமுகப்படுத்திடுவார். உடனே அவர்கிட்ட இருந்து லாபம் இவருக்கு வந்துடும். அவர் 10 பேருக்கு அறிமுகப்படுத்துறாரு. 10 பேர் லாபத்தில் இவருக்கு ஒரு பங்கு வரும். அந்த 10 பேர் 100 பேருக்கு அறிமுகப்படுத்துறாங்க. அந்த 100 பேர் லாபத்தில் இவர் ஏன்னு வச்சுக்கோங்க, பி சி டில போகுது. டில 100 பேர் இருக்கிறாங்க. இந்த டியோட லாபம் சிக்கு வரும், பிக்கு வரும், ஏவுக்கு வந்துடும். அப்போ என்ன, எவன் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சான் அவனுக்கு எத்தனை சங்கிலி தொடராக போனாலும் அத்தனை லாபமும் சேர்ந்து வரும். அந்த மாதிரி மல்டிப்ளெக்ஸ் லாபம் எதுங்க? வதவாஸவ் பில் ஹக். நீ ஹக்கை பத்தி சொல்லு, அதை 10 பேர் சொல்லுவாங்க, அதை 10 பேர் சொல்லுவாங்க, அதை 10 பேர் சொல்லுவாங்க, எல்லா லாபமும் சேர்ந்து உனக்கு வரும். அந்த நேரம் மிக மிக உயர்ந்த நேரம். இப்போ ஒரு கேள்வி வருது, என்னங்க? சரி, எனக்கு முஷாஹதாவும் வரல, முராகபா வரல, வதவாஸவ் பில் ஹக்கும் வரல. இப்போ என்னுடைய நேரங்களை பலனுள்ளதாக கழிப்பது எப்படி? முதல் முராகபாவும் செய்ய தெரியல, அல்லாஹ் தான் என் தேவை புரிசு, லா இலாஹா இல்லல்லாஹ் முராகபா செய்யணும், அல்லாஹ் தஆலாவை பார்க்க வேண்டும் தண்ணியில, முஷாஹதான வெளியில பார்க்கணும், அல்லது வதவாஸவ் பில் ஹக் 4 பேருக்கு ஹக்கை பற்றி சொல்லி தரணும். இந்த 3மே எனக்கு வாய்ப்பு இல்லைங்களே. அப்போ என்னுடைய நேரத்தை எப்படி நான் பலனுள்ளதாக கழிப்பது? அப்படி ஒரு கேள்வி வருது இல்லையா? இப்போ அதுக்கு அல்லாஹ் தஆலா எல்லாருக்கும் கருணை மிக்க அல்லாஹ், கருணை கடலாகி அல்லாஹ், நான் சரியா படிக்கல, வாயில அரபி வார்த்தையும் வராது, லா இலாஹா இல்லவே வாயில சரியா வர மாட்டேங்குது, அர்த்தம் சர்க்கார் சொல்றாங்க மனசுல பதிய மாட்டேங்குன்னு சொல்றியா? உனக்கு அல்லாஹ் ஈஸியான வழி சொல்றான். இந்த மாதிரி லா இலாஹா இல்ல பேசிட்டு இருக்காங்கல்ல, அவங்க கூட போய் உக்காந்துக்கும். சபரை பற்றி நீங்கள் பேசிக்கொள்ளுங்கள், சபரை பற்றி அறிவுறுத்துங்கள். சபர்னா என்ன? வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும், வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷி யுரீதுன வஜஹு வலா தஅது ஐனாக அன்ஹும் துரீது ஸீனத்தல் ஹயாத்தித் துன்யா வலா துதி மன் அகஃபல்னா கல்பஹு அன் ذிக்ரினா வத்தபா வகான அம்ருஹு ஃபுர்தா. இந்த சபர் அடிபட்டா சபர்னு நினைச்சிட்டாங்க சில பேர். வத்தவாஸவ் பிஸ் சபர்னா பொறுமையா இருங்கன்னு, பொறுமையா இருங்க, 1 மணி நேரம் சபர் சொல்லுங்க. யாருக்கும் அடிபட்டா நீ ஆஸ்பத்திரிக்கு போய் பொறுமையா இருங்க சார், பொறுமையா இருங்க, பொறுமையா இருங்க சார், பொறுமையா இருங்க, அது போதும், அந்த வெளியே தொத்துங்க. 1 மணி நேரம் நீங்க பொறுமையா இருங்கன்னு வசதி செய்ய முடியுமா? இருக்காச்சும் போய் அவன் சபர்னா அடிபட்டு கத்துவாங்களே, அவங்களுக்கு போய் பொறுமையா இருங்கன்னு சொல்றது. சைக்கிள் கீழே கத்துறான், பொறுமையா இருப்பா, பொறுமையா, உனக்கு நீ தான் தெரியுண்டா, உனக்கு பைக்கில் நீ என்னை பொறுமையா இருக்கியா? நீ பைக்கில் போய் உழுந்தா தெரியும், நான் சொல்றேன் பொறுமையா பொறுமையா.
இப்ப பொறுமையா இருந்தீங்கன்னா என்ன போய் அர்த்தம்? வத்தவாசபி சபர்னா அந்த சபர்னா என்னங்கிறத அல் குர்ஆன் யுஃபஸ்ஸிரு பஅதுஹு பஅதா, குர்ஆன் ஆயத்து ஒன்றுக்கு ஒன்று விளக்கமா இருக்கும். சபர்னா என்ன அல்லாஹ் சொல்றான், வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷி யுரீதுன வஜஹு, அல்லாஹ்வுடைய திருமுகத்தை நாடியவர்களாக, அல்லாஹ்வின் ரிதாவை நாடியவர்களாக காலையும் மாலையும் அல்லாஹ்வை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறார்களே, அல்லாஹ்வையே அழைத்துக் கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் சபையிலே போய் உட்காருங்கிறான் அல்லாஹ் தஆலா. குர்ஆன் வஸ்பிர் நஃப்ஸக், நீ போய் உட்காரு. யார் கூட உட்காரு? ரொம்ப பொறுமை தான் தேவை. ஏன்னா டிவி பார்க்க 1 மணி நேரம் கூட உட்காரலாம், 3 மணி நேரம் சினிமா படம் பார்த்து உட்காரலாம், 3 மணி நேரம் உட்காரலாம். சினிமா நடிக்கிறேன் வந்துட்டான்னா காலையும் சாயந்தரம் காத்திருக்கலாம், அப்புறமா இருக்கும். அது காலையும் சாயந்தரம் வரைக்கும் காத்திருக்கலாம். என் புருஷன் எனக்கு பெருசு இல்லைங்க, அவன் சோறாக்கி சொன்னான் போடான்ட்டு வந்துட்டேன். எனக்கு அவன் தான் பெருசுன்னு சொல்லுவானுவன். கடைசியில் நசுங்கி மிதிச்சவன ஒரு செச்சை தூக்கிட்டு போகிற புருஷன் தான் தூக்கிட்டு போகிறான். அவன் வரல, அவன் வரமாட்டான். யார் தூக்கிட்டு போய் செச்சல்ல, புருஷன் தான் தூக்கிட்டு போவான். அவன் பேட்டி கொடுக்கும்போது என் புருஷனோட பெருசு அவன் தாங்கிறான். இதுக்கு பொறுமை இருக்கு. ஒரு ஆளை கூத்தாடி பார்க்கறதுக்கு காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் உனக்கு நிக்க பொறுமை இருக்கு. அல்லாஹ்வை பார்க்கறதுக்காண்டி அவுலியாக்கள் உட்கார பொறுமை இல்லையா உனக்கு? அது கஷ்டம்தான். வஸ்பிர் நஃப்ஸக, அல்லாஹ்வை பார்க்கணும்னு ஆசைப்படுற, ஆখিরাத்துல அல்லாஹ் பார்க்கணும் ஆசை இருக்கா இல்லையா? இப்போ அல்லாஹ்வை பார்க்கணும்னு ஆசைப்படுற, துனியா அல்லாஹ் பார்க்கணும் ஆசையா இருக்கா இல்லையா? துனியாவை ஷேக்மால் காட்டி கொடுப்பாங்க, கல்புல அல்லாஹ்வை காட்டி கொடுப்பாங்க. ஆখিরাத்துல கண்ணால பார்க்கலாம், இங்க கல்வார பார்க்கலாம். அது பார்க்கறதுக்கு கொஞ்ச நேரம் உட்காரக்கூடாது, அவங்க கூட பொறுமையாக உட்காரக்கூடாது. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் உட்காரக்கூடாது, பொறுமையாக உட்காரக்கூடாது. வஸ்பிர் நஃப்ஸக, ஒரு நஃப்ஸை கொண்டு போய் பொறுமையாக உட்கார. அவங்கள்ட்ட சைத்தான் விட மாட்டான், அப்பதான் ஒரு வேலை கொடுப்பான். சர்க்கார பகல் உட்காந்தீங்க, அப்பதான் டக்குன்னு ஒரு ஃபோன் வந்துச்சு, நான் எந்திரிச்சு போனேன், அப்படியே சரியா போச்சு. வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷி யுரீதுன வஜஹு, அல்லாஹ்வுடைய திருமுகத்தை நாடியவர்களாக காலையும் மாலையும் அல்லாஹ்வை அழைக்கிறார்களே, அவர்களிடத்திலே போய் ஒரு நஃப்ஸை பொறுமையாக உட்கார செய். வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷி யுரீதுன வஜஹு வலா தஅது ஐனாக அன்ஹும், அவர்களை விட்டு உன் பார்வையை திருப்பி விடாது. துரீது ஜீனத்தல் ஹயாத்தி துன்யா, இந்த உலகத்துடைய அலங்காரங்களையும் வீடு வாச காசு பண்ணு வாழ்றாங்களே, அவர்கள் பக்கம் உன் சிந்தனையை திருப்பி விடாதே. ஜீனத்தல் ஹயாத்தி துன்யா வலா துதி மன் அக்ஃபல்னா கல்பஹு வன் திக்ரினா, நம்முடைய திக்ரை விட்டும் யாரை மறக்கடிக்க செய்து விட்டோமோ, அல்லாஹ் மறந்து வாழ்கிறார்களே, அவர்களை ஒரு காலம் அவர்கள் பேச்சை கேட்டு விடாதே. ஷேக்கிட்ட போக விடமாட்டான் உன்னைய. வலா துத்திரமன் அகஃபல்னா கல்பஹு, அவன் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, பிள்ளையா இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பியா இருந்தாலும் சரி, அவன் பேச்சை கேட்காத. வலா துத்திரமன் அகஃபல்னா கல்பஹு வந்திருக்கிறா வத்தபா ஹவாஹு, தன் மனதில் வந்ததையெல்லாம் பின்பற்றி வாழ்கிறார்களே, அவர்கள் பேச்சை கேட்காது. வகான அம்ருஹு ஃபுருத்தா, அவர்களின் காரியங்கள் எல்லாமே வரம்பு மீறியதாக ஆகிவிட்டு. ஆகவே யார் உன்னை அல்லாஹ்வின் பக்கம் அழைத்தார்களோ அந்த ஷேகுமாருடைய வேலையை நீ பின்பற்று. இதுக்கு பேர் சபர். வஸ்பிர் வருதுல பாய், இந்த சபரை சொல்றான். வதவாஸோ பிஸ்ஸப்ர். அப்ப நமக்கு நேரங்களை கழிப்பதற்கு குர்ஆன் ஓத தெரியல, திக்ர் செய்ய தெரியல, முஷாஹதா தெரியல, முராகபா தெரியல, பயான் செய்ய தெரியல, குர்ஆனும் ஓத தெரியல, பார்த்து ஓத தெரியல. என்ன செய்யணுங்க? பேசாம ஷேகுமாரோட சபையில போய் உட்காந்துக்கும். நீ 2 மணி நேரம் இருந்தா அந்த 2 மணி நேரமே பிரயோஜனமான நேரம். ஏன் அதுவும் அமலா போயிருது. கூனுமா சாதிகீனுக்கு அமலா போயிடுச்சு இல்லையா? யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கூட அல்லாஹ் தக்வா செய்யுங்க. வ கூனுமா சாதிகீன், சாதிகீன்களோடு சேர்ந்திருங்கள் சொல்லுங்க, அமலா போச்சா இல்லையா? அப்ப அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு தான் அமல் செஞ்சிருக்கோம். ஒன்றும் இல்லை, சும்மா உட்கார்ந்தாலே போதும். கௌமுன் லா யஸ்தா ஜலீசுஹும், அங்க உட்கார்ந்து யாரும் வீணா போக மாட்டாங்க. பெருமானா சொல்லிட்டாங்க, சும்மா உட்கார்ந்தாலே அந்த நேரம் பலன் தரக்கூடிய நேரம். இப்ப 24 மணி நேரம் அவங்க கூட போய் உட்காந்துக்கலாமா? உட்காந்துக்கோ, சும்மா உட்காந்துக்கோ. என்ன செய்யுங்க? உட்காந்து அவங்க பேச்சு சொன்னா கேளு, எதுவும் பேசலைன்னா பார்த்துக்கிட்டு இருக்கு, பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கு. அவங்க எதிர்த்து பாத்ரூம் போயிட்டாங்கன்னா அந்த இடத்துல உட்காந்துருக்கு, சும்மா உட்காரு. குனுமா சாதி, அவங்க நெருங்கி உட்காந்து கிட்ட உட்காரு, அங்க இருக்க இடத்துல இரு. குனுமா சாதி இருந்தால் அந்த நேரம் உனக்கு பலன் தரக்கூடிய நேரம். ஏன்னா பள்ளிவாசல உட்காந்துருக்குற, நீ எந்த அமலும் செய்யல, அங்க யாரோ ஒருத்தர் அமல் செஞ்சுட்டு பாருல, குளம் வைட்டு பாருல, தொழுதுட்டு பாருல, சைத்தான் கிட்ட வர மாட்டான். பாங்க சொன்னா சைத்தான் விளைஞ்சுங்களா, அவன் காற்று பறித்து கொண்டு ரவுஹாவுக்கு, ரவுஹாய் 400 கிலோமீட்டர் தாண்டி போயிடுறான். பெருமனா சொல்றான், பலவு துராத்தும் ரவுஹா என்ற இடத்துக்கு போயிடுறான்.
பாங்க சத்தம் கேட்டான். அப்போது சைத்தான் கிட்ட வர மாட்டான் பாருங்க. குறைஞ்சபட்சம் வசுவாசம் வராது கல்வியில். யாரோ ஓதுறாங்க, யாரோ பாங்க சொல்கிறாங்க, யாரோ காம சொல்கிறாங்க, நீ சும்மா உட்காந்து இருந்தாலே போதும், சைத்தான் கிட்ட வர மாட்டான். ஒன்று வெகு தொலைவு ஓடி போயிடுறான். அதனால ஷேகுமார்களோடு இருப்பதே ரஹ்மத்துட்டான். அப்போ 4 வழி சொல்கிறாங்க. உன் நேரத்தை 24 மணி நேரமும் இப்போ எந்த இபாதத் உள்ள நடக்குதுன்னு பார்த்து. ஒன்று முராகபா செய், கண்ணை மூடனா, கண்ணு திறந்தா முஷாஹதா செய். யாரும் மக்கள் வந்தாங்கன்னா மத்தவாசோ பில்லா, மக்கள் யாரும் கண்டாங்கன்னா அல்லாஹ் பற்றி பேசு. இது 3க்கும் நசீப் இல்லை, உனக்கு வாய்ப்பு இல்லைன்னா ஷேகுமார் சபையில் போய் உட்காந்து அல்லாஹை பற்றி பேசக்கூடியவர்களுடைய சபையில் போய் கொஞ்ச நேரம் உட்காந்துக்கோ. அதுவே உன் வாழ்க்கையில் பலன் தரக்கூடிய நாள். 24 மணி நேரத்தில் 1 மணி நேரம் அவங்க சபையில் உட்காந்துருந்தா 23 மணி நேரத்தை நீ வேஸ்ட் ஆக்கிட்ட. அந்த 1 மணி நேரத்தை லாபகரமாக பயன்படுத்திட்டேன். 24 மணி நேரத்தை 2 மணி நேரம் அவங்க சபையில் உட்காந்துருந்தா 2 மணி நேரம் பயன்படுத்திட்டேன். மிச்சம் 22 மணி நேரம் வேஸ்ட் பண்ணிட்டேன். உன் வாழ்க்கையில் 2 வருஷம் அவங்க கூட இருந்த மிச்சம் அவங்க கூட இல்லைன்னா அந்த 2 வருஷம் தான் வாழ்க்கையே. இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி போய் கேட்டாங்க, வயசு என்ன? 2 வருஷம் தான். என்ன இப்படி சொல்றீங்க? நான் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு என்னோட ஷேக் நாயம் அவரோட 2 வருஷம் கூட இருந்தேன், அதுதான் என் வயசுன்னாங்க. அதுதான் என் வயசுன்னாங்க. அப்போ எவ்வளவு நேரம் அவர்களோடு இருக்கிறாயோ அதுதான் லாபம் தரக்கூடிய நேரம், மற்றவை நஷ்டம் தரக்கூடிய நேரம். வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்லல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத்தி வ தவாஸவ் பில் ஹக் வ தவாஸவ் பிஸ் ஸப்ர். இந்த ஒரு இல்மு ஞானத்தை அல்லாஹ் தஆலா சற்று முன் கல்பில் ஃபைஸினாம் இல்ஹாம் செஞ்சாங்க சர்க்காருடைய பிச்சையில். முதல்ல அந்த ஆயத்து சொன்னாங்க, வல் அஸ்ர்ன்ற சூறாவை நீங்கள் பயானை சொன்னாங்க. அப்புறம் அந்த ஆயத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா ஃபைஸினாயத்துடைய ஃபைஸானில் இந்த இல்மை அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா இல்ஹாம் செய்தான். குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றம் இல்லை. பார்த்தீங்கன்னா சொன்னேன், நான் என் இஷ்டத்துக்கு புருடா விடுறேன்னா இல்லை, சபுருக்கு அந்த இடத்துல தான் வைக்கணும்னு அடித்தா கீழே விழுந்து கால் உடஞ்சவனுக்கு போய் சபுருக்கு ஆறுதல் சொல்கிறது தான் வசவாத்த பில் சபரா. நான் சொன்னதை வைக்கூடாதான் குரானில் சபுர் இருக்குல்ல, அந்த சபுரு வத்தவாசோ பில் ஹக்னா உண்மை சொல்லுன்னு தான் சொல்ல வேண்டுமா? இந்த அர்த்தம் வைக்கூடாதா குரானில்? இது ஹக்குன்னு குரான் அல்லாஹ் சொன்ன அர்த்தம் தானே சொன்னேன். ஆகவே இந்த 4 அமல்கள் ஏதோ ஒன்றை நம்ம 24 மணி நேரமும் செய்து கொண்டிருக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.